அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்னை மரியாளின் பெயரால் அன்பின் வாழ்த்துக்கள். நம்பிக்கையுடன் தம்மை நாடி வருபவர்களுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் அள்ளித்தரும் நம் அன்னை பூண்டி புதுமை மாதா. வீரமாமுனிவர் என்ற கான்ஸ்டன்டைன் என்பவர் 18ஆம் நூற்றாண்டிற்கு முன்பு தேவாலயத்தை கட்டி அதற்கு மாசற்ற கருத்தரிப்பு ராணி மேரி என்று பெயரிட்டார். மேலும் பூலோகம் போற்றும் புதுமை மாதா மற்றும் ஜென்ம ராக்கினி என்ற பெயரும் நம் அன்னைக்கு உண்டு. பிரான்சின் லூர்து நகரில் பெர்னத் என்பவருக்கு மாதா காட்சியளித்தார். அங்கிருந்து உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு லூர்து அன்னையின் சொரூபங்கள் அனுப்பப்பட்டது. இந்தியாவிற்கு வந்த 3 சொரூபங்களில் ஒன்று பூண்டி மாதா ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இந்த சொரூபம் மிகவும் தனித்துவமானது. மாதாவின் சொரூபத்தை பார்க்கும்போது ஒரு உயிருள்ள தாயை பார்ப்பது போன்ற உணர்வு நமக்கு ஏற்படுகின்றது. 1955ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி பூண்டியின் அருட்தந்தையாக லூர்து சேவியர் சவரி ராயன் என்பவர் நியமித்தார். தந்தை அவர்கள் ஆலயத்தின் மீது தனி கவனம் செலுத்தினார். தேவாலயத்தின் மேற்கூரை மிகவும் மோசமாகவும் இடியும் நிலையில் இருந்தது. போதுமான நிதி இல்லாததால் 15 நாட்கள் தந்தை அவர்கள் உண்ணா நோன்பிருந்து ஒரு வழியை காட்டும்படி அன்னையிடம் ஜெபித்தார். மேற்கூரை தானாக இடிந்து விழும் நேரத்தை மாதா தந்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அன்றே மேற்கூரை தானாக யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இடிந்து விழுந்தது. இதுவே அன்னையின் முதற் புதுமை ஆகும். பின்னாளில் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் ஆலயத்தை பசிலிக்காவாக 1999ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் நாள் அறிவித்தார். இயற்கை வளம் நிறைந்த பூண்டி என்ற ஊரின் பெயரில் பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதா என்று அழைக்கப்படுகின்றார். பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியே வாழ்க.